ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் ஸ்டீல அனிமே தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்டீல பிரெயின் டாட் கான்செப்டில் தான் இருக்கும். ஆனால் என்ன பிரெயின் டாட்ஸ்க்கு பதிலாக அனிமேஸ் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நருட்டோ வாங்க சொல்லியிருக்காங்க. நிறைய அனிமே கேரக்டர்ஸ் இருக்குது. அதில் நருட்டோ தான் ஃபஸ்ட்டு வாங்கணும். ஏன்னா நருட்டோவுக்கு தான் ரேட் கம்மியாக இருக்குது. 100 தான் கையில் கொடுத்துருக்காங்க. இப்போ நருட்டோ 25 rupees வாங்கியாச்சு. அடுத்து லைனாக பெரிய பெரிய அனிமே கேரக்டர்ஸாக வராங்க. சாஸ்கே, கோஜோ, நெக்ஸ்ட்டு யுட்டாவுக்கு முன்னாடி ரீகாவை சேர்த்து விட்ருக்காங்க. அடுத்து லூஃபி. அதனால் வாங்கிறதுக்கு காசு இல்லை. நமக்கு காசு இருந்ததுக்கப்புறம் வாங்குவோம். இப்போதைக்கு என்னென்ன அனிமே கேரக்டர்ஸ்லாம் வருதுன்னு பார்ப்போம். திருப்பியும் லூஃபி தான் வரான். ஓகே, இப்போ எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு பார்ப்போம். பேஸை லாக் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா இதையும் திருட வருவாங்க கண்டிப்பாக. லூஃபி கேஃபேலாம் வருது. ஆனால் வாங்க தான் காசு இல்லை. நெக்ஸ்ட்டு டேக்கோ. இதில் அனிமே கேரக்டர்ஸோட ஃபேமிலி நேம் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டென்ஜி, நெக்ஸ்ட்டு லூஃபி. சில கேரக்டர்ஸ்க்கு மட்டும் பேர் கொடுத்து சில பேருக்கு ஃபேமிலி நேம் கொடுத்துருக்காங்க. நம்ம யாரனுக்கும் ஏகர்னு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஒருத்தன் வந்து அடித்து போட்டான். இதில் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 அட்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த அட்டாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரில. அவன் வேறு ஏதோ புது அட்டாக் மாதிரி இருக்குது. பார்க்க ரஷ்ஷிங்கன் மாதிரி தெரியுது. நம்மளும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிட்டு அந்த எபிலிட்டிஸ்லாம் வாங்கி போய் அடிக்கணும். கோகு, திருப்பி லூஃபி, மஹோகராலாம் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெயின்போ லூஃபி நம்ம வாங்கியிருக்கோம். இல்லை நெக்ஸ்ட் நம்ம ஒரு ரெயின்போ எரன் ஏகர் வாங்கிட்டோம். இங்கே நமக்கு ஃப்ரீயாக ஸ்பின் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பின் பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 2.5k கேஷ். இதில் நம்ம எவ்வளோ அனிமே கேரக்டர்ஸ் கரெக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட்ஸும் கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங் 3, நெக்ஸ்ட்டு 5. அந்த கேரக்டர்ஸ் தான் திருப்பி வருது. அதாவது நல்ல கேரக்டர் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சைத்தாமா வாங்குறதுக்கு தான் காசு இல்லை. 3k இருந்தும் நல்ல இதாக வர மாட்டேங்குது. ஓகே, நம்ம திருப்பி ஒரு ஏகர் வாங்கியிருக்கோம். நமக்கு திருப்பி ஸ்பின் கிடச்சிருக்கு. அது இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, ரஷ்ஷிங் அண்ட் எபிலிட்டி கிடச்சிருக்கு. நம்ம இப்போ எபிலிட்டியை ஸ்விட்ச் பண்ணி பார்ப்போம். இந்த பஞ்சு வேஸ்ட்டு தான். அந்த பஞ்சை எடுத்துகிட்டு ரஷ்ஷிங் என்ன வச்சிடலாம். ஓகே, இப்போ ரஷ்ஷிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு எஃபெக்ட்டும் வரல. ஒருவேளை ஏதாவது பிளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணால் வரும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பக்கத்தில் எவனும் இல்லை. நம்மளும் வாண்ட்ரி போய் அடிக்க வேணாம். எவனாவது வந்தால் போட்டு மிதிப்போம். ஓகே, நம்ம ஒரு டான்ஜிரோ வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு டென்ஜி இன்னொருத்தன் வாங்கலாம். ஆனால் நம்ம அந்த டென்ஜியை திருப்பி நம்ம வாங்கிட்டோம். இப்போ இன்னொரு பேஸில் காலியாக இருக்குங்க, திருடலான்னு வந்திருக்கேன். ஓகே, நம்ம ஹினாட்டாவை தூக்கிட்டு ஓடிடலாம். ஏன்னா அந்த பேஸில் ஹினாட்டாக்கு தான் அதிகமாக கிடைக்கிது பர் செகண்ட்க்கு. இந்த பேஸோட ஓனர் ஏஎஃப்கே போட்டு போயிட்டான் போல். நிறைய பேர் திருடிட்டு ஓடிட்டுருக்காங்க. ஆனால் யாரையுமே வந்து பிடிக்கல. ஓகே, நம்ம பேஸ் கொண்டு போயாச்சு. இப்போ திருப்பி நல்ல கேரக்டர்ஸை தான் பார்ப்போம். இப்போ நம்ம நார்மல் நருட்டோ எதுக்கு வாங்கியிருக்கோம்னா நமக்கு ரீபேக்கு தேவை. அதுக்குள்ளே நம்மளோட இதை தூக்கிட்டு போயிட்டாங்க யாரோ. இப்போ பேஸை லாக் பண்ணிவிட்டு சீக்கிரம் போய் பிடிக்கணும். நம்ம கேரக்டர் செல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயோ போச்சு. நம்ம கேரக்டரை சேவ் பண்ண முடியாது. சேவ் பண்ணுறதுக்கு ரோபக்ஸ் கேட்குறாங்க. திருப்பி நம்மளோட யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ ரெயின்போ கேரக்டர்ஸாக தூக்கிட்டு ஓடுறாங்களே. எப்படி அந்த லூஃபியை காப்பாற்ற முடியாது. நம்ம பேஸை மட்டும் லாக் பண்ணி வைப்போம். இந்த ஏஎஃப்கே போட்டதில் பேஸ் அன்லாக் ஆனதே பார்க்க மாட்டுட்டேன். அதனால தான் எவ்வளோ நடந்துருச்சு. 2 கேரக்டர்ஸை தூக்கிட்டு ஓடிட்டாங்க. நம்ம ஜோரோக்கு 30k நான் வாங்குறதுக்கு பைசா இல்லை. சேர்த்துட்டு போய் இப்போ வாங்குவோம். சேர்த்தாலும் பிரயோஜனம் இல்லை. அவன் போயிட்டான். திருப்பி நம்ம ஜோரோ வந்தால் வாங்கி ஆகணும். ஓகே, திருப்பி எதாவது நல்லதாக வருதான்னு பார்ப்போம். இந்த பொண்ணு தான் நம்மகிட்ட எல்லாத்தையும் திருடிட்டு போச்சு. அடிக்கலான்னு பார்த்தா மிஸ் ஆகிடுச்சு.
மற்ற பேஸை திருடலான்னு பார்த்தா நம்ம போகிறதுக்குள்ளே லாக் பண்ணி வச்சிடுறாங்க. ஓகே, நமக்கு திருப்பி ஸ்பின் கிடச்சிருக்கு. ஸ்பின் பண்ணி பார்ப்போம் எப்படி நடந்தால் வராது. 5K. அதுக்குள்ளே திருடுறது போயிட்டா. ஸோ போய் நம்ம லாக் பண்ணி ஆகணும். அடைச்சா நம்ம அட்டாக் பண்ணுற டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகிடுச்சு. இப்போ எப்படியே விரட்டி பிடிச்சாகணும். இப்போ கேரக்டர்ஸாக தூக்கிட்டு போய் என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில. போய் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஓகே, நம்ம சங் ஜின்வோ என்ன பண்ணுறாங்க. நான் இவன்ட்ட ஒரு 10 ரெயின்போ கேரக்டர்ஸை, அதாவது திருடின ரெயின்போ கேரக்டர்ஸை கொடுத்தா ஏதாவது தருவான் போல். அதுக்கு தான் திருடிட்டு போகிறாங்க. இதுக்கு நம்ம பேச உஷாராக வச்சுக்கணும், திருட விடக்கூடாது. இப்போ நம்மகிட்ட 77K இருக்கு. நான் வாங்குற அளவுக்கு ஒர்த்தாக எதுவும் வரமாட்டேங்குது. எல்லா பேஸையும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பேஸ் கூட திறந்தில்ல. ஓகே, நமக்கு திருப்பி ரிவார்ட்ஸ் வந்துச்சு. அதை கிளைம் பண்ணியாச்சு. அதை ரிவார்ட்ஸ்லேயே நமக்கு ஸ்பின்னை ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அதை ஸ்பின் பண்ணி பார்ப்போம். 10K. நம்ம ஸ்டார்டிங்கில் 2.5K கிடச்சிது. அதை எடுத்து 5K, இப்போ 10K. இப்படி டபுள் ஆகிட்டே போகுது. அப்போ நெக்ஸ்ட்டு 20K கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதை நெக்ஸ்ட்டு ஸ்பின் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே, நம்ம ரிக்காவோட இருக்க யுட்டாவை வாங்கியாச்சு. இப்போ நம்ம ஜொரோவை வாங்கி நம்ம பேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேஸை ஃபில் பண்ணியாச்சு. நான் இன்னும் ரீபர்த் பண்ணல. ரீபர்த் பண்ணுறதுக்கு 1 மில்லியன் கேட்குறாங்க. ஆனால் இப்போ தான் 150K சேர்ந்துருக்கு. அதான் நம்ம ரீபர்த்தை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். முடிஞ்சால் நெக்ஸ்ட் என்ன கேம் ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்.